இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். All of us are going to read the promise that God has given us in this month. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 and verse 24. சேர்ந்து வாசிப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The one who calls you is faithful. அவர் அப்படியே செய்வார். And he will do it. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். The God who calls us is faithful. ஏன் அழைக்கிறார்? Why does he call us? நம்மை அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். When he calls us with a purpose. அப்படியே நமக்கு செய்யும்படியாக அழைக்கிறார். He wants to do certain things. That is why he calls us. தம்முடைய பிள்ளைகளை அழைத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை கொடுப்பதற்காக அழைக்கிறார். He calls his children so he can bless his children. நம்ம எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், How does he call his children? என் ஜனமே, He calls us my people, இஸ்ரவேலே, Israel, பாக்கியவானே, blessed nation. என்று பல விதத்திலே அழைக்கிறார். He calls us in many ways. அப்படிப்பட்ட விதத்திலே அழைக்கும் பொழுது, When he calls in these many ways, ஆண்டவர் தம்முடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். when he calls us like this, he is able to do mighty and wonderful things. ஒருவேளை நாம் ஒரு மனிதனை அழைப்போம் என்று சொன்னால், If we call a man, நம்முடைய தேவைகளுக்காக அழைப்போம், we call them for certain needs, நம்முடைய சுயநலத்துக்காக அழைப்போம். for our own selfish needs. ஆனால் கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, But when God calls us, நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைக்கிறார். he calls us for an eternal glory. பரிசுத்தத்திற்கு நேராய் நம்மை அழைக்கிறார். He calls us towards holiness. நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கிறார். He calls us to bless us. நம் தேவைகளை சந்திப்பதற்காக அழைக்கிறார். He calls us to fulfill our needs. நம்முடைய தேவன் அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who calls us. அழைத்தவர் உண்மை உள்ளவர். And the one who calls us is faithful. ஆண்டவர் ஆதாமை அழைத்த பொழுது, When God called Adam, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். he asked, where are you? ஆண்டவரே, நான் பயந்து உமக்கு ஒளிந்து இருக்கிறேன் ஆண்டவரே. Adam said, I am hiding because of fear. ஆண்டவரே, ஒருவேளை நீர் என்னை அழைக்கும் பொழுது நான் அப்படி ஒளிந்திராதபடி, Lord, when you call that, I should not be உம்முடைய hiding. சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளையா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself that I will hear your voice and obey. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? Saul, Saul, why do you persecute me? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று அழைக்கிற அழைப்பை நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோமா? Are we the people who hear the voice of the Lord that is pricking like a thorn? இல்லை ஆண்டவரே, சாமுவேலே, சாமுவேலே என்று அழைப்பின் சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையை தாரும். Lord, give us grace that we will be hearing like when Samuel was called ஏன் Samuel, என்று Samuel. சொன்னால், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். Because Lord, here I am, speak. உம்முடைய அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடந்து கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit myself that I will be a worthy vessel of your voice. பல விதத்துல தேவன் நம்மை அழைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார். Whenever God calls us, it is with a purpose. இந்த மாதத்திலே தேவன் நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு அதை கிருபை தருவாராக. May God give us grace that we may meditate and examine about this. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The one who has called you is faithful. இந்த நாளிலும் இரண்டு காரியத்திற்காக உண்மையுள்ள தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Even in this month, he has called us for two purposes. உண்மையுள்ள தேவன் அழைக்கிற முதல் காரணம், The faithful God calls you for one reason, for the first reason. நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்காய் யுத்தம் பண்ணுவார். And he will battle for us by judging in a just way. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, Secondly, the reason why God calls us, திராணிக்கு மேலாய் நான் உன்னை சோதிக்க மாட்டேன், I will not tempt you beyond what you can bear. அந்த சோதனையிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ள வழியையும் உண்டாக்குவேன். I will also make an escape way for you. ஆண்டவர் ரெண்டு காரணத்துக்காக இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். God has called us for two reasons. அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace to meditate upon it. முதலாவது, தேவன் நம்மை அழைத்த தேவன் செய்யும் காரியம், The first reason what God called us and he wants to do with us is, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். let's read Revelation chapter 19 and verse 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். He judges with justice and he makes war. உண்மையுள்ள தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நமக்காய் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார்.
The faithful God who calls us, he will serve with justice and he will war against for us. இது கடைசி காலங்களிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். This is something that the Lord revealed unto John in the end days. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய அவர் விரும்புகிறார்? But what is God purposing to do in our நாம் lives? வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? What is God going to do in our days? நிச்சயம் கடைசி நாட்களிலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க இருக்கிறது. Definitely there is going to be a great war in the end days. அந்த யுத்தத்திலே சத்துருவை முற்றிலுமாய் மடங்கடித்து தேவன் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்து செல்ல இருக்கிறார். In the end days definitely God is going to overcome the evil one and he is going to take us to eternity. ஆனால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே But while we live on this earth, ஆண்டவர் நமக்கு நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். God will serve with justice and he will war for us. யாத்திராகமம் 14 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will battle for you, you will just remain quiet. அவரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். The God himself will fight for you. உண்மையுள்ள தேவன் செய்கிற முதல் காரியம் The faithful God does the first thing that he does. நமக்காக யுத்தம் பண்ணுவார். He will fight for you. நம்ம போய் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. There is no need for us to go and நம்ம fight. போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. There is no need for us to take the weapons. அவரே யுத்தம் பண்ணும் பொழுது நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். When he goes for fighting against us, he will serve with justice and he will fight for us. அவர் எப்படி நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் யுத்தம் செய்கிறார் என்று சொன்னால், How does he serve justice and how does he battle against for us? இந்த பகுதியிலே நாம் அதை பார்க்கும் பொழுது தெரியும். When we see in this passage, 25 வசனத்தை வாசியுங்கள். verse 25, அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை களவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். எகிப்துக்கு விரோதமாய் அவர் யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வருத்தத்தோடு வழி நடத்தினார். he jammed the wheels of their chariots so that they had difficulty driving, and the Egyptians said, let's get away from the Israelites, the Lord is fighting for them against Egypt. அவர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது When the Lord fights for us, உண்மையுள்ள தேவன் the faithful one, நீதியின் நியாயத்தோடு யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். he fights with justice. நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He fights with justice and he will war against. எப்படி அவர்களை அவர் நீதியாய் நியாயம் தீர்த்தார் என்று சொன்னால், how did he serve justice there? அவர்கள் உருளைகளை கவளவும் He jammed their wheels. அவள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். They had difficulty in driving. அது மாத்திரம் இல்ல, Not just that, கடலிலே அவர்களை கவிழ்த்து போட்டார். he just immersed them in the sea. சமுத்திரத்திலே பார்வோனுடைய சேனையின் ராணுவம் முழுவதையும் முழுகி போடும்படி செய்தார். He just submerged the entire army of Pharaoh. அவரே நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணும் பொழுது When God fights with justice, ஒருவனும் தப்ப முடியாது. not one can escape. ஆனால் அங்கே செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியாய் யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம் என்ன? But as he serves in justice, what does he do for his people? 29 வசனத்தை வாசித்தால் தெரியும். In verse 29, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். அப்படி நிறுத்திக்கங்க. but the Israelites went through the sea on dry ground. இஸ்ரவேல் புத்திரரோ அந்த வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். But the Israelites went through that way. ஆனால் எகிப்தினுடைய பார்வோனுடைய சேனையோ அதே நேரத்தில் கவிழ்த்து போட்டார். But the same time the army of Egypt was submerged. இன்னும் அவர்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாய் தான் ஜனங்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள் நடந்து போனார்கள். But the same Israelites walked through the same sea. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஜலத்தை வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு மதிலாக கர்த்தர் வைத்தார். But God kept this water as a wall on their right and their left. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து எப்படி யுத்தம் செய்வார் என்று சொன்னால், The God who called you, who is faithful, how does he serve justice? தம்முடைய பிள்ளைகள் அந்த வெட்டாந்தரை வழியாய் கடந்து போகும்படி செய்தார். He made his people walk on dry ground. ஆனால் எகிப்தின் ராணுவத்தை அதே கடலிலே அதே சமுத்திரத்திலே ஜலம் அவர்களை மூடிக்கொண்டதையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். But also the same Egyptian army was drowned in the same sea. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Our God is a God who fights for us. ஏன் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், Why is he fighting for us? இந்த இடத்தில் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ண காரணம், The reason why he fights with justice here, 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். when we read in chapter 3, ஆண்டவர் மோசேயை அழைத்தார்.
God called Moses. மோசே மோசே என்று அழைத்தார். He called Moses, Moses. மோசேயை அழைக்கும் பொழுது When he called Moses, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். he said, I am who I am. நீ போகிற பாதையிலே நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you in the path that you take. எல்லா சூழ்நிலையும் உன்னை நான் விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். I will never leave you in any situation. ஏன் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால், Why have I called you? இந்த எகிப்திலே உம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்க நான் உன்னை அழைத்தேன். I have called you to free your people who are in slavery in Egypt. இந்த ஜனங்கள் ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு போகும்படியாக உன்னை நான் அழைத்தேன். I have called you to take these people into a flourishing and vast இந்த land. ஒரு காரணத்துக்காக தான் மோசே உன்னை அழைத்தேன். This is the reason why I have called you, Moses. அழைத்து கொண்டு போய் He called him and he took him. விசாலமான இடத்திலே He showed him a wide land அவரை ஆராதிக்கும்படியாக to take them to worship him. நீ அவர்களை வழி நடத்தி செல். You lead them into that place. நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு எந்த தடை வந்தாலும் சரி, If that whatever reason it may be that inhibits us from worshiping God, ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. God will not remain quiet seeing it. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். The one who called you is faithful. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். He will serve with justice and he will fight for கர்த்தர் us. மோசேயை அழைத்து தம்முடைய ஜனத்தை சுதந்திரமான தேசத்திற்கு கொண்டு போகும்படி அவர் வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது, When God called Moses to lead his people into a vast and flourishing land, பார்வோன் அவர்களுக்கு தடை செய்தான். Pharaoh inhibited and stopped them. ஆராதனை செய்வதற்கு தடை செய்தான். He put orders against அங்கே worshiping God. கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணினதை பார்த்தோம். We see that God served with justice and he served them. அழைத்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஜலத்தை மதிலாக வைத்தார். To the people whom he had called, he kept the waters as a wall. தடை பண்ணின ஜனத்திற்கோ கர்த்தர் அதே ஜலத்தை கவிழ்த்து போடும்படி செய்தார். But the people who stopped them, the same water submerged them. உண்மையுள்ள தேவன் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். The faithful God will serve with justice and he will fight for நீங்கள் us. சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். You just be quiet, I will fight for you. எத்தனையோ நேரங்களிலே நாம் போராடி பார்த்திருப்போம். Many times we might have tried. எத்தனையோ காரியங்களை நாம் இந்த காரியத்தை ஜெயம் எடுக்கணும்னு நினைத்திருப்போம். Many times we would have tried to overcome certain things. ஆனால் கர்த்தரோ நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால், But if God fights for us, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்கு யுத்தம் பண்ணுவார். he will fight with justice and he will fight for us. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read in Judges chapter 6 and verse 12, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Man of mighty warrior, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பராக்கிரமசாலியே. I am with you, mighty man. கிதியோனே என்று அழைக்கிறார். He called Gideon. மோசே ஆண்டவர் அழைத்து தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி செல்ல கொண்டு போனார். He called Moses to lead his people. தம்முடைய பராக்கிரமம் தன்னோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக To show his might that was with him, பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். he called him mighty warrior. பராக்கிரமசாலிக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? Do you know what God told this 13ஆம் mighty வசனத்தை man? வாசிங்க. ஆண்டவரே, இந்த மீதியானர்கள் கையிலே எங்களை நீர் ஒப்புக் கொடுக்கவா ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அழைத்து வந்தீர்? Lord, did you bring us that you will hand us over to the Midianites? நீர் எங்களோட கூட இருக்கிறீரா என்று சொல்லி கிதியோன் கேட்ட பொழுது, When Gideon asked, Lord, are you with us? பராக்கிரமசாலியே நான் உன்னோட கூட இருக்கிறேன். He said, mighty man, I am with நீ you. இந்த பலத்தோட போ, You go with this strength. அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னார். Am I not the one who's sending you? ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். When God calls you, he is faithful. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். He will fight for us. எப்படிப்பட்ட யுத்தம் செய்வார்? How does he fight for உண்மையும் us? சத்தியமுள்ள எண்ணப்பட்டவர், The one who is called by truth, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். he will serve with justice and he will fight for தம்முடைய us. பிள்ளைகளின் சிறுமையை பார்த்தார். He saw the littleness of his children. தம்முடைய பிள்ளைகளுடைய முறையீட்டை அவர் கவனித்தார். He heard the cries of his people. ஆகவே தான் கிதியோனை கர்த்தர் அழைத்தார். That is why God called நீ Gideon. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கும்படி கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். God will give you strength that you will just overcome a man. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கலாம். Dear children of God, you might be in a place where you have நீங்கள் been நெருக்கப்பட்ட belittled. இடத்தில் இருக்கலாம். You might be in a place where you are crushed. ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். You might be in a place where you are suppressed. அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The God who called you is faithful. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். He is the one who fights for us. சோர்ந்து போன நேரத்திலே, When you are depressed, தளர்ந்து போன நேரத்திலே, when you are sad, பலவீனமான நேரத்திலே, when you are weak, நம்மை அழைத்தவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். the God who called you is faithful அவர் and he will fight நீதியாய் for you. நியாயம் தீர்த்து எப்படி யுத்தம் செய்வார் என்று சொன்னால், How does he serve with justice and fight for us? இந்த பகுதியிலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று,
we are very familiar with this in this passage. அடையாளத்தை கேட்கிறார். He asks for a sign. கிதியோனின் அடையாளத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். God answers for the sign that Gideon asked. கிதியோன் எதிரி மீதியானருடைய எண்ணிக்கை அந்த ராணுவத்தை எண்ணி பார்க்கும் பொழுது When Gideon counted the number of the Midianite army, 1,35,000 பேர் அவர்களுக்கு விரோதமாய் ஆர்மில இருக்கிறார்கள். there were 1,35,000 people against them. ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிற ராணுவத்தின் வீரர்கள் 33,000 பேர். But they had only 33,000 people in their army. இத்தனை எண்ணிக்கை அவரிடத்தில் சொன்ன பொழுது When he told these numbers, இருந்த 33,000 ஜனங்களிலே out of the 33,000 people, அவர்கள் திகிலும் பயமும் உண்டாகி 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. 22,000 people ran away out of fear. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சத்துரு பலவிதமான நெருக்கத்தை கொண்டு வரும் பொழுது நம்ம பல நேரங்களில் தேவனை விட்டு ஓடி போகிற நிலை காணப்படுகிறது. Today when the devil brings many trials and difficult ஆண்டவர் times, அதை விரும்பவில்லை. God does not desire that we ஆண்டவர் சொல்ல run. உன்னை பராக்கிரமசாலியா நான் அழைத்திருக்கிறேன். God called you as a mighty man. அனுப்புகிறது நான் அல்லவா? Am I not sending ஒரு you? மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். You will overcome him like battling இந்த against man. பலத்தோட போ. Go with this strength. இந்த ஆட்களை பார்த்தோன்னே ஜனங்க எல்லாம் ஓடிட்டாங்க. When they saw these people, they just ran away. 10,000 பேர் இருக்கிறாங்க. Only 10,000 people were there. 10,000 பேர்ல ஆண்டவர் 300 பேரை தான் தெரிந்து கொண்டார். But out of these 20 to 10,000, God chose only 300. அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம். Many were called. ஆனால் இன்று நாம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். But only those who are sitting here, few of us are chosen. ஆனா 300 பேரையும் ஆண்டவர் 3 விதமா பிரிக்கிறாரு. But God separates the 300 into 3 அவன் parts. கையில பானையும் தராரு. He gives them pots. தீவெட்டியும் தருகிறாரு. He gives them lamps. எக்காலத்தையும் கொடுக்கிறாரு. He gives them trumpets. பராக்கிரமசாலியே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். Mighty man, just like you overcome one man, I am with you, he said. எப்படி அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் செய்தார் என்று சொன்னால் How does he serve with justice and fight? பானையை போட்டு உடைங்கப்பான்னு சொன்னாரு. He said break the pots. ஒருவேளை ஒரே நேரத்துல பானையை உடைச்சிருந்தாங்கன்னா 300 பேரும் If all the 300 people had broken the pots, ஒரு மூமெண்ட்ல முடிஞ்சிட்டு இருக்கும். it would have just been over in a second. ஜனங்களுக்குள்ளே அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அந்த எதிரியாளிகளும் விட்டுருப்பாங்க. The enemies also would have thought it's just some happening. முதல் 100 பானையை உடைக்க சொன்னாரு. First he told them to break 100 pots. அந்த எதிரியாளிகள் ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அலர்ட் ஆயிருப்பாங்க. The enemies would have been alerted because of ஒருவேளை some அவங்க noise. தூக்க மயத்துல சோர்வுல களைப்புல அவர்களுக்கு ஏதோ காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொல்லி யோசித்திருப்பார்கள். They would have thought there is something that is happening in their இரண்டாவது மூன்றாவது முறை அவர்கள் உடைக்கும் பொழுது when the second and the third time they heard the same noise, அங்க ஏதோ நடக்கிறது. they thought there is something happening. பயமுறுத்தி வந்தவர்கள் The people who came to fear them, make them feared, ஆனால் அவர்கள் பயந்து ஓடினார்கள். but they ran out of fear. கர்த்தர் நீதியா எப்படி நமக்கு நியாயம் செய்து யுத்தம் செய்வார் என்று சொன்னால் How does God fight justly? ஒரு ஆயுதமும் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை ஓடி போகும்படி செய்வார். He makes the enemy who comes against us without even any weapon. படையெடுத்து வந்தவனை கர்த்தர் சத்தத்தை கேட்க பண்ணி தேவன் ஓடும்படி செய்தார். God made the great army that came against his people to run away. ஜலத்தினால் எப்படி ஆகிலும் பிடித்து விடலாம் என்று சொல்லி பார்வோனுடைய சேனை இருந்தது. The army of Pharaoh came just because they could catch them in the water. ஆனால் அதே ஜலம் பார்வோனுடைய சேனையை மூடிக்கொண்டது. But the same water submerged the enemies. ஆண்டவருடைய ஜனத்திற்கு விரோதமாய் 1,35,000 பேர் இருக்கும் பொழுது When there was 1,35,000 people against his ஆண்டவர் ஒரு children, சத்தத்தை உண்டு பண்ண வைத்தார். God made a noise. அந்த சத்தத்தை கேட்டவுடன் ஆமென் ஜனங்கள் சிதறுண்டு ஓடி போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. But the word says that when they heard the noise, they scattered and they ran out of fear. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளிந்து கொண்ட ஒரு நேரம் இருந்தது. There was a time when the Israelites were in ஆனால் hiding. கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்த்து அவர்களுக்காக யுத்தம் செய்ய தொடங்கின பொழுது But when God started fighting and இஸ்ரவேல் judgment, ஜனங்கள் ஓடி போய் பிடித்து ஆமென் மீதியானவர்களை முறியடித்தார்கள். Israelites overcome them and they fought and catched them. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது உண்மையுள்ள தேவன் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்கு யுத்தம் செய்வார். When God fights justly for us, he serves with justice and he fights for his people. தேவன் நம்மை அழைக்கும் பொழுது When God calls us, திராணிக்கு மேலாய் நம்மை சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். he will not tempt us beyond what we உங்களை can bear. அழைச்சிருக்கிறாரா? Has he called you? அழைச்சிருந்தா நிச்சயம் உங்களை திராணிக்கு மேலாய் அவர் சோதிக்கவே மாட்டார். If he has called you, he will never tempt you beyond what you can bear. நம்ம பல நேரங்களில் சொல்வது என்ன தெரியுங்களா? Many times we say, எல்லா மனுஷனுக்கு நேரிட
சோதனை எனக்கு வருகிறது. Everything that a human faces is what I'm facing. ஆனா அவங்கள பார்க்கலாம், எனக்கு வர சோதனை தான் பெருசா இருக்கிறது. But my troubles are greater than what the other person experiences. அந்த சோதனையை சில நேரங்களிலே நம்மால சகிக்க முடியாததா இருக்கிறது. Sometimes we are unable to undergo all these trials. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the word say? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். The God who called you is faithful. அவர் அப்படியே செய்வார். He will do as he has said. என்ன செய்வார்? What will he do? உங்களை திராணிக்கு மேலாய் அவர் உங்களை சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். He will not tempt you beyond what you can bear. சோதனை தாங்கக்கூடிய, சோதனையோட கூட தப்பிக்கொள்ளும்படி ஒரு போக்கையும் உண்டாக்குவார். He will give you strength to endure it and he will make an escape. ஆண்டவரே, சோதனையே சகிக்க முடியல, சோதனையை கடந்து போவதற்கு தப்பி செல்ல ஒரு போக்கை எப்படி ஆண்டவரே உண்டாக்குவீர்? Lord, we are unable to endure it. How will you make a way to escape from it? அவர் உண்மை உள்ளவர். He is a true God. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே சொல்வதற்கு காரணம், The reason Apostle Paul says here, நீங்கள் சோதனையை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் ஒரு போக்கை உங்களுக்கு உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறார். God is able to make an escape for you that you might escape from this temptation. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். We see an incident in the Bible. குடும்பத்திலே கடைசி ஒரு மகனாய் பிறந்தான். He was born as a last born son in a அவன் ஒரு family. செல்ல பிள்ளை. He was the favorite one. எல்லாரும் அன்பு நேசிக்க கூடிய ஒரு மகனாய் இருக்க வேண்டும். He should be the one who everybody loved. அப்படிதான் எல்லாரும் நேசிச்சாங்க. And that is how they loved him. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே எல்லாரும் அவனை பகைச்சாங்க. But there was a certain time and they all hated him. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். In Genesis chapter 37 and verse 4. அவன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபொழுது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுக்கு ஒரு பகை, அப்பா என்னை நேசிக்கிறார், அதுதான் அவனுக்கு வந்த சோதனை. The love of his father was a trial for him. தகப்பன் நேசித்ததினால் மற்றவர்களினால் ஏற்பட்ட சோதனை. It was a trouble that came upon him because of his father's நமக்கு எந்த விதத்துல சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் தப்பித்து வழி செல்ல ஒரு போக்கை உண்டாக்குவார். No matter what kind of trial that comes to us, God is able to make an escape for us. அந்த போக்கை எப்படி உண்டாக்குனா தெரியுங்களா? Do you know how did he make this escape for him? ஆண்டவர் சொப்பனத்தை அறிகிற அறிவை யோசேப்புக்கு கொடுத்தார். God gave Joseph the wisdom to reveal the meaning of dreams. ஆனா அதுவே அவனுக்கு மறுபடியும் சோதனையா வந்துருச்சு. But this again became a trial for அந்த him. சோதனையை போய் தன் தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரனிடத்திலும் சொல்லுகிறான். He goes and tells about this temptation. முதல் ஒரு சொப்பனத்தை கண்டவனே அதிகமா பகைச்சாங்க. First he saw a vision and they hated him. இன்னொரு சொப்பனத்தை போய் சொல்றான். He saw the second dream and tells 9-10 வசனங்களை வாசிங்க. அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னான். அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் பணிந்து குனிந்து உன்னை வணங்குவோமா என்று அவனை கடிந்து கொண்டார்கள். பாருங்க, அவனுக்கு வந்த சோதனை தான். This is the trouble and trial that came against Joseph. அழைத்தவர் உண்மை உள்ளவர். The God who called you is faithful. யோசேப்பை அழைத்தார். He called Joseph. திராணிக்கு மேல உன்னை சோதிக்க மாட்டேன்பா. I will not tempt you beyond what you can bear. ஒருவேளை சோதனையே உனக்கு வந்தா கூட Even if there is a அந்த trial, சோதனை தாங்கக்கூடிய தப்பித்துக் கொள்ள போக்கை உனக்கு I உண்டாக்குவேன். will make an escape for that. ஆண்டவரே, எனக்கு சொப்பனத்தின் விளக்கத்தை நீர் கொடுத்தீர். Lord, you gave me the meaning of this dream. ஆனா இப்போ மறுபடியும் ஒரு சோதனை, எங்க தகப்பனும் என்ன பகைக்கிற ஒரு நிலை வந்தது. But again this became to a level where his father even rebuked him. ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த சோதனையில இன்னொரு சோதனை வந்துச்சு. There was a trial in a trial. அவனை குழியிலே போட்டு அடித்து உதைத்தார்கள். They put him in a pit and they started beating him. உண்மையுள்ள தேவன் மாறாதவராய் இருக்கிறார். The one who is faithful is அவர் unchanging. போக்கை உண்டாக்குவார். He will make an escape. யாரு குழியில போட்டாங்களோ அவங்களே தூக்கி இன்னொரு இடத்துல விற்கும்படி செய்தார். The ones who put him in the same pit, they themselves took him and they sold him. அதுதாங்க கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். That is how God makes an escape. ஆமென். Amen. குழியில போட்டாங்க. They put him in a pit. அவனுடைய லைஃப் அதே முடியணும்னு நினைச்சாங்க. They thought his life will end there. ஆனால் கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்கினார். But God made an escape there. அங்கிருந்து அவனை தூக்கும்படி செய்தார். God made them there to lift எங்க him out. போகணுமோ அங்க விற்கும்படி செய்தார். He wanted to make them sell to where he had to go. நம்ம ஒருவேளை நினைச்சிப்போம், யோசேப்பின் லைஃப் குழியில போட்டோன்னே முடிஞ்சிடுச்சு.
Sometimes we might think Joseph's life will அதே end in போல the தான் pit. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க எனக்கு எவ்வளவு தரிசனம் கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க. Lord, you have given me many gifts and many talents, but my life is going to end in this pit. அதெல்லாம் சொல்லப் போனா அதெல்லாம் நான் மற்றவர்களுக்காக சுவிசேஷமாய் அறிவிக்க சென்றால் If I go and preach all this as a gospel to many எனக்கு people, ஒரு சோதனையாய் வருகிறது. it comes as a trial for இல்ல me. மகனே, உன்னை சோதித்து ஆமென் சுத்த பொன்னாய் மாறுவதற்காக தான் உன்னை அர்ப்பணிக்கிறேன். No, my son, I am refining you, and that is why you are going through this trial. உண்மையுள்ள தேவன் The one who is சோதனையை faithful. தாங்கக்கூடிய போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். The one who is faithful will also make an escape from the trial. ஓகே, அவனுக்கு சோதனையிலிருந்து அவன் தப்பித்தான் நினைச்சான். He thought that he had escaped this trial. கர்த்தர் மீண்டும் ஒரு சோதனைக்குள் அவனை கொண்டு போகும்படி வைத்தார். God made him to go through another test. ஆமென். Amen. அல்லேலூயா. செய்யாத தவறுக்கு அவன் தண்டனை ஏற்க வேண்டியதா இருந்தது. He had to bear the punishment for what he had not, for a crime he had not committed. அது அவனுக்கு ஒரு சோதனையா இருந்தது. This was a நான் test for உண்மையா him. தானே இருந்தேன் ஆண்டவரே. Lord, I was honest. நீ சொன்ன காரியத்தை தானே ஆண்டவரே செஞ்சேன். I just did what you told me to. எல்லாமே அப்படித்தானே இருந்தேன். Everything I followed it. ஆனால் இப்பொழுதோ எனக்கு சோதனையின் மேல் சோதனை வருகிறது. But now I am facing test after test. கர்த்தர் உண்மை உள்ளவர். God is faithful. திராணிக்கு மேலாய் உங்களை சோதிக்க மாட்டார். He will not test you beyond what you உங்களால can எந்த bear. அளவுக்கு சோதனையை சகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் சோதனைக்கு நேராய் உங்களை நடத்தி செல்லுவார். Until the limit that you can bear, only till that God will test you. அப்படி நடத்தி போகும் பொழுது When he leads you in உண்மை that உள்ள way, தேவன் அங்கே வெளிப்படுவார். the faithful one will be revealed there. அங்கே எப்படி போக்கை உண்டு பண்ணினார் என்று சொன்னால், How did he make an escape here? அங்கே சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லும்படி வைத்தார். He made him as a person who will reveal the meanings of these dreams. வீண் பழியினாலே சிறைச்சாலையிலே போடப்பட்ட அவனை Because he was accused for something he had not done. கர்த்தர் அதிலிருந்து தப்பி செல்ல கர்த்தர் ஹல்லேலூயா போக்கை உண்டு பண்ணினார். God made an escape from this also. தரிசனத்திற்கு விளக்கத்தை கொடுத்தார். He gave கர்த்தர் அங்கிருந்து meanings. வெளியே வரும்படி செய்தார். He made him bring out from there கர்த்தர் prison. தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தான் செய்வார். God will do the same thing for his children. சவுல் பல யுத்தங்களை செய்து அநேகரை கொன்றிருக்கலாம். Saul warred against many and he had killed many people. ஆனால் தாவீது ஒரு மனுஷனை கொன்றுட்டு அவனுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு. But David killed only one man and he had a great trial. ஜனங்கள் எல்லாம் இப்படி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. All the people have started singing. சவுல் கொன்றது 1000, Saul killed 1,000. தாவீது கொன்றது 10,000. David killed 10,000. அது அவனுக்கு சோதனையா வந்துடுச்சு. That became a test for him. அன்னையிலிருந்து சவுல் அவனை முடிச்சு காட்டணும்னு அப்படியே அவனுக்கு ஒரு பிரச்சனையா வந்துச்சு. From that day Saul wanted to end David's life. பலவிதமான எதிர்ப்புகள் சோதனைகள் தாவீதுக்கு வந்தது. Many trials and tests came against David. ஆனால் இந்த சோதனையை எப்படி போக்க கர்த்தர் வழி செய்தார் என்று சொன்னால், But how did God make a way to escape this எல்லா test? சூழ்நிலையிலும் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணினார். Just as David prays that in all times God made an escape for him and he ஒருவேளை worshiped உங்களுக்கு God. ஒரு சோதனை வருதா? Maybe if there is a test for you, சத்ருவின் மூலமாய் நெருக்கம் வருகிறதா? is there a trial பல for the நிந்தைகள் enemy? வருகிறதா? Is there many accusations? நீங்கள் முறுமுறுக்காமல் கர்த்தரை மாத்திரம் துதிங்க. Do not murmur and just keep உங்களுக்கு praising வைத்திருக்கிற God. ஒரு போக்கு எது என்று சொன்னால், What is the escape that தப்பி has செல்லுகிற வழி எது என்று சொன்னால், What is the escape for you? தேவனை துதிக்க மட்டுமே. Just to praise and worship God. திராணிக்கு மேலாய் கர்த்தர் ஒருபோதும் எந்த மனுஷனையும் சோதிக்க மாட்டார். God will not tempt any man beyond அப்படி what he can சோதிக்க bear. உங்களை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், But if he commits you unto test, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். but in those times praise God. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41